பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று மறைமொழி தந்த வள்ளுவப் பெருமகனாரின் வழியிலே பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற, பேதம் கற்பிக்கிற அந்த இழிநிலையை போக்க புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்கிறார். தமிழ் சமூகத்தில் ஒருவன் தாழ்ந்தவன் ஒருவன் உயர்ந்தவன் என்று கருதுவது என்பதே மிகப்பெரிய பேர் இழிவாகும். தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் அவன் தமிழ் குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே சக மனிதன் தாழவில்லை, என் தமிழ் தாழ்கிறது, தமிழ் பேரினம் தாழ்கிறது என்பதுதான் தமிழ் தேசிய இனப்பிள்ளைகள் எங்களினுடைய நோக்கும் கோட்பாடு. இதனால் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பது என்பது மானிட குலத்திற்கு பிடித்திருக்கிற மனநோய் என்றுதான் கருத வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழர்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள்தான். அந்த சொல்லே கவனித்தால் தெரியும், தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் இருக்கிறது. அப்ப தாழ்ந்தவன் அல்ல, என்னை தாழ்த்தியவன் எவன் என்ற கோபம்தான் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எல்லோருக்கும் எழுகிறது. அப்படித்தான் தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் எழுந்த ஒரு பெரும் கோபம், பெருந்தீ அது. அப்படி சாதிய இழிவையும் தீண்டாமை கொடுமையையும் துடைத்தெறிய களத்திலே நின்ற ஒரு பெரும் போராளி நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்கள். சாதியை ஏற்றதாலுவலற்ற உயர்வதாலுவற்ற ஒரு சமதர்ம சமூகம் படைக்க எண்ணற்ற நமது முன்னோர்கள் இந்த மண்ணிலே போராடி இருக்கிறார்கள். அதிலேயே மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு ஈகியாக, தியாகியாக, போராளியாக இருப்பவர் நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்கள். அவருடைய 68வது வணக்க நாளில் நிற்கிற பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிற இந்நாளிலே எந்த கனவிற்காக இன்னுயிரை ஈந்தாரோ, எதற்காக அவர் இரத்த துளி இந்த நிலத்திலே சிந்தப்பட்டதோ, அதே கனவை தொடர்ந்து சுமந்து எங்கள் பயணத்தை கொண்டு சென்று நிறைவேற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய உறுதி. பட்டியல் விளக்கே தேவேந்திரர் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக அதிகாரத்திற்கு கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம். மக்களின் கோரிக்கைகளை, பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது, கவனத்தில் எடுக்காத போது, மக்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு என்பது அதே அதிகாரத்தை, அதே அரசை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அப்படித்தான் பன்னெடுங்களா காலமாக உரிமை இழந்து, உணர்வை இழந்து, தாழ்த்தி வீழ்த்து வைக்கப்பட்ட தமிழ் சமூக மக்கள் கிளர்ந்து எழுந்து நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து வருகிறோம். இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் மீது சுமத்தப்பட்ட, திணிக்கப்பட்ட சாதி இழிவை துடைத்தெறிந்து பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேறுவோம். கூண்டை உடைத்துக் கொண்டு கூட்டு புழுவிலிருந்து பரிணாம வளர்ச்சியடைந்து சிறகு முளைத்து உடைத்து பறக்கிற வண்ணத்து பூச்சி போல தேவேந்திர சமூக மக்கள், ஆதி தமிழ்குடி மக்கள், ஏறும் போரும் எமக்கு தொழிலிருந்து வாழ்ந்த மருதநில மக்கள் இந்த மண்ணிலே இந்த பட்டியல் இழிவிலிருந்து வெளியேறுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம். அதற்கான அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை படித்த பிள்ளைகள் நாங்கள், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற நோக்கில்தான் இந்த நிலத்திலே, இந்த களத்திலே ஒரு மாபெரும் புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புகிறோம். அதற்கு தமிழ் கூறும் நல்லுலகு, தமிழ் இன மக்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஆதரவு தந்து ஒரு வலிமையான அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்ற வேண்டும்.
எங்களுடைய தாத்தா இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அவருடைய உயர்ந்த நோக்கத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு பயணிக்கிறோம். வணக்கம். அந்தந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற நிர்வாக குழப்பங்களுக்குள்ள நம்ம தலையிட முடியாது. என் கட்சிக்குள்ள இருக்கிற சொந்த கட்சி சிக்கலுக்குள்ள இன்னொரு கட்சி தலையிடுவதுங்கிறது நாகரிகமற்ற ஒன்று. அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை. அதால நாட்டுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ட்ரம்ப் வரி விதிச்சதால நம்முடைய தொழில் பாதிக்கப்படுது, நெசவு தொழில் பாதிக்கப்படுது, ஏற்றுமதி தொழில் நசுங்குது, நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பிரச்சனை. விளைய வச்ச பொருளை கொள்முதல் செய்வதில்லை, கொள்முதல் செய்யும்போது உரிய விலை கொடுப்பதில்லை, வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை. அதெல்லாம் பிரச்சனை. மின்கட்டண உயர்வு பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை, அதெல்லாம் தான் பேசணும். அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை. இப்ப இதே ஒருவேளை அந்த கட்சி சிதைந்தழிது உங்களுக்கு நட்டன்ன? நீங்க கட்சியை காப்பாற்ற வந்தீங்களா, நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற நிக்கிறீங்களா? இந்த கட்சி இந்த தலைமைகளை காப்பாற்றத்தான் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு தான் இந்த ஊடகத்தை வச்சுட்டு வேலை செய்யல. உங்களுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம். அதுக்கு உங்களால முடியுமோ அது என்ன முடியுமோ அதான் செய்யணும். ஐயோ அந்த கட்சி அழியுதே அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம்? சேர்ந்து அழிஞ்சலாம். அதுக்கு இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. அதுவும் மெரினால கண்ணை சிலை கீழே வச்சே கைது செய்யப்படுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்க? ஏற்கனவே நீங்க போனப்ப அந்த அடக்குமுறை கைவிடப்பட்டுச்சு, மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. இந்த அரசு எப்படி பாக்குறீங்க? அதுதான் நீங்க ஒன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு நாட்டில் நடக்கிற அநீதிகளை, அக்கிரமங்களை எதிர்த்து பேசுவது, அது நடக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுவதெல்லாம் தவறு என்று கருதப்படுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள்ங்கிறான். நான் இல்ல, எட்வர்ட் ஸ்னோடன் சொல்றான். இப்ப நீங்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை நிரூபித்து நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்கள், நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சிக்கலை பாக்குறீங்க. நான் அப்படி பார்க்கல. ஒவ்வொரு துறையில் இருக்க சிக்கலை நான் எதிர்கொள்றேன். என்னிடத்துல மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வைக்கப்படுது. அதை நான் தினந்தோறும் மக்களை சந்திச்சு கண்ணீரோடு கவலையோடு அந்த கை நீட்டி என் தாய்மார்கள், என் பெற்றோர்கள் கொடுக்கிற மனுக்களை பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான பிரச்சனைகள்ல என் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அப்ப இது மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவல. அதையும் ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றேன்? நீங்க ஒரு அநீதியான அரசு நடக்குது, அடக்குமுறையான அரசு நடக்குது, மக்களின் நலன்கராத அரசு நடக்குது, ஊழல், லஞ்சம், கொள்ளையில ஊறி திளைக்கிற ஒரு அரசு இருக்குதுன்னா அந்த அரசை நடத்துகிறவன் அல்ல குற்றவாளி. அந்த அரசை நிறுவியவன் யார்? நான் தானே, நீங்க தானே. அந்த அதிகாரத்தை நிறுவிய மக்கள் தான் குற்றவாளிங்கிறான். இப்ப யார் பொறுப்பு இருக்கிறது? இதே இன்னைக்கு வீதியில் நின்று போராடுற நீங்கள் தான் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி, 12,500 பேர், 13,000 பேர் பணி நியமனம், போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களை பிடித்த தொகை, பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கள் என்று பழைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், இத்தனை சிக்கல் இவர்கள் எல்லாம் சேர்ந்து சாக்டோஜியை போராடுது, அவங்க போராடுறாங்க, இவங்க போராடுறாங்க. இத்தனை பிரச்சனைகளை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இந்த மக்கள் தான். அப்போ யாரு குற்றவாளி? அப்ப இனிமேலாவது அந்த தவறை செய்யாம நீங்க திருந்தணும். இல்லைன்னா இப்ப 1 லட்சம் போராட்டமாக இருக்கிறது, அப்புறம் 10 லட்சம் போராட்டமா மாறும். அப்போ வாழ்வதற்கு போராட்டமே வாழ்க்கையா மாறிடும். போராடினால்தான் வாழ முடியுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். இப்ப இதுல பேச்சு என்ன இருக்குது? தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்துச்சு, அடக்குமுறை, சிறை எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. என் நாட்டு குப்பையை, என் மாநிலத்தின் குப்பையை சுத்தமா வைக்க ஆந்திராவில் இருக்க ஒரு தனி முதலாளிக்கு என்ன அக்கறை இருக்க முடியும் சொல்லுங்க? 1 கிலோ குப்பையா அல்ல 12 ரூபாயா? யாராவது சொல்லுங்க. 12 ரூபாயா 1 கிலோ குப்பையா? அல்ல 12 ரூபாயா? அப்படி நீ கட்டணம் போட்டு எடுத்துட்டு போற. ஒரு கழிவறை, அரசு நடத்துற கழிவறை கழுவ 350 ரூபாயா தம்பி? 3 ரூபா 50 காசுக்கு இந்த ஆசிட்டோ பினாயில வாங்கி ஊத்துனா வெள்ளையாயிரும். அப்ப கொள்ளையடிக்கிறதுக்குன்னே ஒரு
ஒரு மாசத்துக்கு 270 கோடி தம்பி குப்பையல்ல சென்னையில. இப்ப 10 மாசத்துக்கு 2700 கோடி. 70 கோடியை கொடுத்தாலே என் மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து நல்ல உபகரணம் அந்த கருவிகளை கொடுத்து அள்ளிடலாம். மீதி 200 கோடி எங்க? ஏன் அந்த முதலாளிகிட்ட போகுது? இந்த காசு யாரு கொடுக்குறா? அரசு. அரசு நேரடியா தன் தொழிலாளி கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு இடையில ஒருத்தன்? இந்த இவன் யாரு? இது கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? இவன் யாரு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ எப்படி இருக்கு பாருங்க. இடையில இருக்கிற ஒரு தரகன் வரேன், இவன் எதுக்கு வரேன்? நீ வேலைக்கு எடுத்தில துப்புரவு பணியாளர் அரசு வேலைன்னு எடுத்தியா தனியார் முதலாளிக்குன்னு எடுத்தியா? அப்புறம் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு குப்பையல்ற தொழில குப்பையல்ல கூட உன்னால முடியல. குப்பையை கூட அள்ளுகிற தகுதியும் திறமையும் உனக்கு இல்ல. அப்ப எதுக்கு இருக்க நீ? பள்ளிக்கூடம் நடத்த மாட்ட, மருத்துவமனை நடத்த மாட்ட, போக்குவரத்து நடத்த மாட்ட, மின் உற்பத்தி விநியோகம். நம்ம ஊர் கமுதியில மின் பூங்கா போட்டிருக்க ஆள் யாரு? எத்தனை ஆயிரம் கோடி? 5000 ஏக்கர் 20 கிராமத்தை வெளியேற்றிட்டு போட்டிருக்காப்ல. மொத்தமாவே 4500 கோடி தான் முதலீடு பண்ணிருக்காப்ல. அந்த 4500 கோடி காசு தமிழ்நாட்டுக்கிட்ட இல்ல. சாராயம் மட்டுமே இலவ 50000 கோடி. எல்லாத்தையும் தனியாற்ற கொடுத்துட்ட. சாராயம் காய்ச்சறது நீ வச்சிருக்க, சாராயம் விற்கிறது நீ வச்சிருக்க. வேற படிக்கிறத தனியாற்ற கொடுத்துட்ட, குடிக்கிறத நீ வச்சுக்கிட்ட. நோய் வாய்ப்பட்டா நீ எல்லாம் டாக்டருக்கு படி 3.5 கோடி கேட்கறான். உங்க அப்பன் கொடுப்பானா, எங்க ஆத்தா கொடுப்பானா, எங்க அப்பன் கொடுப்பானா? யாரு கொடுக்குற? படிச்சுட்டேன். வேலை படிக்க போகும்போது 1000 ரூபாய். யாருக்கு? தங்கச்சிக்கு, புதுமை பெண். படிக்க போகும்போது தம்பிக்கு 1000 ரூபாய். தமிழ் மகன் படிச்சுட்டு வந்தா வேலை இல்ல, வீதியில் நிக்கணும். அப்புறம் 1000 ரூபாய் கொடுப்பேன். தம்பி எனக்கு 1000 ரூபாய் தேவையில்லை, வேலை வேணும்ன்றேன். அதிகாரங்கிறது பாருங்க கேடு கட்ட கேவலங்கட்ட தற்குறி கூட்டமாக வந்திருக்கு. என்ன தெரியுது? அதுக்கு என்ன தெரியுது? முதல்வர் துறார் சட்டசபையில கழக ஆட்சியிலே, திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு. அதுல என்ன பெருமை இருக்கு? 1 லட்சம் பிரச்சனையை கொடுத்திருக்கீங்க, அதுக்கு 1 லட்சம் போராட்டம் நடத்திருக்காங்க மக்கள். இதுல பெருமைப்படணுமா? கேவலம். நான் பாப்பேன், தொலைக்காட்சியில் காட்டுவாங்க, பாப்பேன். இதுவரைக்கும் யாரும் போகல. நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியா இருந்தாலும் கச்சத்தீவை மீட்டு கொடுப்பாங்கன்னு. ஏன் உங்க நம்பிக்கை இல்லாம போயிருச்சு? நம்பிக்கை இல்லாம ஏன் போயிருச்சு? உங்க அண்ணன் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா அவன் நீ வச்சுக்கன்னு தர்றானா? தம்பி அவன் எடுத்துக்கந்தான். அன்னைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, இதே அனுராக் குமாரசிங்க வர சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் போய் உட்கார்ந்துருப்பேன். என்ன நீ தம்பி ஆட்டம் காட்டுறவன், அவன் மேல இருக்கிறவன் கொடுத்ததுக்கு உங்க ஒப்பம் சொத்தாடான்னு கேட்க இருங்க. அவனுக்கு உனக்கு துணிவு இல்ல. இது ஏன் நீளம்? யார் அது? மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யாரு எழுப்புறது? திடீர்னு 24 தேர்தல பையா மோடி பேசினார் பத்தியில, கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு அதோட விட்டாங்க. வேற என்ன தம்பி? கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுத்தது காங்கிரஸ், கொடுக்கும்போது கூட வேடிக்கை பார்த்தது திமுக. ஆனா இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியா கச்சத்தீவை மீட்க போராடுவோம். அண்ணன் வந்தேன், கச்சத்தீவை மீட்க தீவிரமா போராடுவோம் ஒரு சொல்ல சேர்த்துக்கிட்டாங்க. புரியுதா? இப்ப கச்சத்தீவை மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க. ஏன்னா அது ஏன் வேலைன்னு நினைச்சு விட்டுட்டாங்க. எதுக்கு? இல்ல அது தமிழ் சமூக ஓர்மை நீங்க பாக்கணும். எது பெருமைக்குரிய அடையாளம் பாக்கணும். நம்ம நீங்க எப்படி பாக்கணும்? நான் என் பாட்டன் சுந்தரலிங்கனார பெருமைக்குரிய குறியீடா பார்ப்பேன். ஒரு போர் மரவன் அவன் பாருங்க, நீங்க அவர் மாதிரி ஒரு வீரனை இங்க கணக்கெடுக்க முடியாது. மன்னர் வெளியேறாரு, வா சுந்தரலிங்கம் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டன் வெள்ளையத்தவன் இறந்துறான் களத்துல. சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி. நீ வா சுந்தரலிங்கம் போகணும். மாறுவிடம் விட்டு மன்னர் போகும்போது நீங்க வேணா போங்க, நான் வரல, என்னைய தாண்டி தான் வெள்ளக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகனா கோட்டை வாசல்னு 8 நாள் சண்டை போட்டு மாண்டவன். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த வீரத்தை தான் நீங்க போற்றணும். இங்க நீங்க தாத்தா இமானுவேல் பேரை வைக்கணுங்கிறதும், இன்னொருத்தர் தாத்தா தெய்வத்திரு முத்துராமலிங்க பேரை வைக்கணும் சொல்றேன். அதான் நான் உங்க அண்ணன் சொல்றேங்க. இந்த தமிழ் இனத்தின் மகனா சொல்றேங்க பாருங்க. நீங்க பாருங்க, நமக்கு வரலாறு இல்ல, சிலப்பதிகாரம் இலக்கிய சான்று தான் நம்ம பாட்டை ஆண்டான்னு. சாதாரண குடிமகள் தன் அரசவையிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுற ஜனநாயகத்தை வச்சிருந்தான்னா
என் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன்ங்கிற பேரை வச்சுட்டா நீனும் பேச மாட்டா, இவரும் பேச மாட்டாரு, நானும் பேச மாட்டேன். நாங்க எல்லாரும் பாண்டியர்கள். அது அது அண்ணன் வரும்போது இங்க ஒரு தம்பி என்ன சொல்றான்னு சரின்றுவாங்க. கொஞ்சம் பொறு. ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ஏன்னா 20 கரைகள் அமைப்பதற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. அது நெய்தல் பயணம்னு ஒண்ணு போறேன், அதுல அதை செய்யறேன். நான் செய்யறேன். ஒரே ஒரு கேள்வினா, தேனியில நடந்த அந்த பொதுக்கூட்டத்திற்கு அப்புறம் இந்த பட்டியல் வெளியேற்ற நிலைப்பாடு உங்கள்கிட்ட எப்படி இருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கை? பட்டியல் வெளியேற்றல் நிலைப்பாடுலாம் இல்ல, பட்டியல் வெளியேற்றுறோம். அதுல நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் மாறுறது அதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க தம்பி, நான் வாக்கு அரசியலுக்கு வந்தவன்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கு அரசியல் செய்ய வந்தவன். புரியுதா?